மோதல்களை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியும் என்பதில் இந்தியா நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக போலந்து நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி தலைநகர் வார்சாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றினார். தமக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்த நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் போலந்து நாட்டு மக்கள் குறித்து கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக ஊடகங்களில் பெரிதும் விவாதிக்கப்படுவதாகவும் 45 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் போலந்து நாட்டிற்கு வருகை தருவது இதுவே முதன்முறை என தெரிவித்தார். இன்றைய இந்தியா அனைவரது வளர்ச்சி குறித்து பேசுகிறது என குறிப்பிட்ட பிரதமர் மற்றவர்களை பற்றியும் சிந்திப்பதாகவும் உலகத்தின் நண்பனாக இந்தியாவை இன்று உலக நாடுகள் மதிப்பதாகவும் குறிப்பிட்டார். முன்னதாக வார்சா விமான நிலையத்தில் அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தான் தங்கியிருக்கும் 5 நட்சத்திர விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு குழுமியிருந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தன்னை வரவேற்க காத்திருந்த குழந்தைகள் அளித்த மலர் செண்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி அவர்களுடன் கைகுலுக்கி கலந்துரையாடி கொஞ்சி மகிழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து கலைஞர்கள் நிகழ்த்திய நடனத்தையும் பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். அப்போது வெளிநாடு வாழ் இந்திய பெண்கள் பிரதமர் மோடிக்கு கையில் ராக்கி கட்டி மகிழ்ந்தனர். தனது பயணம் இந்தியா மற்றும் போலந்து நட்புறவிற்கு புதிய உத்வேகம் அளிப்பதோடு 2 நாடுகளின் மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்கும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.